الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரின் மீதும் உண்டாக வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்தவாறு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தன் நபிக்கு சொல்கிறான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் இந்த மனித சமூகத்திற்கு உபதேசம் செய்யுங்கள். நபியே நீங்கள் இந்த மனித சமூகத்திற்கு உபதேசம் செய்யுங்கள். இந்நஃபஅத்தி ஸிக்ரா, அந்த உபதேசம் யாருக்கு பிரயோஜனம் தரும் தெரியுமா? அந்த உபதேசம் யாரினுடைய வாழ்க்கையை மாற்றும் தெரியுமா? தன்ஃபஉல் முஃமினீன், அவர்கள் மூமினாக இருந்தால் அந்த உபதேச மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு நாம் பல பயான்களை கேட்கிறோம். நான் உட்பட பல பயான்களை பேசுகிறேன், பல பயான்களை கேட்கிறோம். இந்த பயான்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இன்றைக்கு பயான் என்று சொன்னாலே அது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ரசனையாக மாறிவிட்டது. இன்றைக்கு பயான் என்று சொன்னாலே, இன்றைய பயான்களுக்கு ஆளை நாம் தேடும் பொழுது எப்படி தேடுவோம்? நல்ல வெட்டி பேச்சாளராக இருக்கணும், பீரங்கி பேச்சாளராக இருக்கணும். இப்படிப்பட்ட பேச்சாளரை எங்களுடைய பள்ளிக்கு வேண்டும், இப்படிப்பட்ட பேச்சாளரை கொண்டு நாங்கள் எல்லாம் நடத்த வேண்டும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், இது நல்லதுதான் சகோதரர்களே. என்ன மாற்றம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவினுடைய பயானை விட்டு கேட்டு என்ன ரசனை, என்ன செய்து கமாண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி இங்க இருந்து கொண்டு ஒருவன் கிரிக்கெட்டிலே 6 அடித்து விட்டானே, ஆனால் இங்க நின்று கொண்டு கை தட்டுவோம். ஓ 6 அடித்து விட்டான். என்ன சொல்லுவோம்? 6 அடித்து விட்டான். 4 அடித்து விட்டால் 4 அடித்து விட்டான். அவுட் ஆகி விட்டால் அவுட் ஆயிட்டான் அப்பா. அதே மாதிரிதான் இன்றைக்கு பயான் எப்படி ஆச்சு? சரியான ஒரு போடு போட்டாருங்க, சரியா சொன்னாருங்க, இந்த பாயிண்ட் அவருங்க உள்ள கொண்டு வந்திருக்கணுங்க, தப்பு செஞ்சிட்டாரு. சுப்ஹானல்லாஹ், நாம் பயப்படணும் சகோதரர்களே. குர்ஆன் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், அந்த வசனத்தை இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குவார்கள். இன்றைக்கு நாம் ரசிக்கிறோம். பேசக்கூடிய பேச்சாளனாக இருக்கக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இன்றைக்கு கட்டு வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு ஏகத்துவவாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பல பயான்களை கேட்டு 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 ஒரு விஷயத்தினுடைய அமலுக்கு எவ்வளவு நன்மை, இதை செய்தால் எவ்வளவு தீமை என்று எல்லா விஷயங்களும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாம் தான் சொல்கிறோம், மார்க்கத்திலே போராமைப்படக்கூடாது என்று சமூகத்திற்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் சொல்கிறோம், எதை பேசுகிறோமோ அதை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? முகத்திற்கு முன்னால் இன்றைய தௌஹீத்வாதிகள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், உள்ளத்திலே கேவலமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய தலைப்பில் உள்ள பாயிண்ட் இது. அதனால் நான் சொல்கிறேன், என்னது? முகத்திற்கு முன்னால் போலி சிரிப்புகளை சிரிக்கிறோம், போலியான சிரிப்புகள், போலியான வார்த்தைகள். ஆனால் உள்ளம் எப்படி இருக்கிறது? கேவலம், போராமை, கபடத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. யார் சமூகத்தில்? தௌஹீத் சமூகத்தில். ஆனால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? இந்த சமூகம் ஒரு காலத்திலே எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? 20 வருடத்திற்கு முன்னால், 30 வருடத்திற்கு முன்னால் ஷிர்க் வைக்கக்கூடிய இமாம சட்டையை பிடிச்சி ஷிர்க் வைக்காதீர்கள் என்று நேரடியாக பேசிய சமூகம். இந்த சமூகம் ஷிர்க் வைக்கக்கூடிய பள்ளிக்கு சென்று இது தவறு என்று நேரடியாக சுட்டிக்காட்டிய சமூகம். அப்படியாச்சும் ஒரு அடியை வாங்க மாட்டோமா? அப்படியாச்சும் ஒரு அடி அடிக்க மாட்டார்களா?
என்று ஏங்கிய சமூகம். ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கூட உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லாமல் கோழைத்தனமாக பின்னால் முதுகுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். ஒயிரில் மாதூபி அலைஹிம் என்று சொன்னால், யா அல்லாஹ், உன்னுடைய கோபம் யாரின் மீது இறங்கியதோ அவர்களுடைய வழி அல்ல, யார் வழிகட்டி சென்றார்களோ அவர்களுடைய வழியும் அல்ல. இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுப்பார்கள், ஒயிரில் மாதூபி அலைஹிம், கோபம் இறங்கியவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள். யூதர்கள் வலல்லாலின், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் பாவம். இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், கிறிஸ்தவர்கள் பாவம். அவர்கள் என்னது கிடையாது, இதுதான் சத்திய பாதை என்று தெரியாமல் இது சத்திய பாதை என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? ஆனால் இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கேவலமானவர்கள். காரணம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நிசப்தம் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றாததினால் அல்லாஹ் கோபத்தை அவர்கள் மீது இறக்கினான். நீங்கள் குர்ஆன் முழுக்க, குறிப்பாக பக்ரா சூராவை படித்து பாருங்கள் சகோதரர்களே. பக்ராவுடைய அந்த அல்லாஹ் யூதர்களை பற்றி அதிகமாக பேசுவான். அந்த யூத வசனங்களை எல்லாம் டிக் பண்ணிவிட்டு தனிமையில இருந்து படித்து பாருங்கள். உங்களுக்குள் ஒரு யதார்த்த சிந்தனை தோன்றும், அல்லாஹ் பேசக்கூடிய யூதன் நானாக இருப்பேனோ என்று தோன்றும் சகோதரர்களே. உண்மைதான். நீங்கள் பக்ரா சூராவை இன்றைக்கு இரவு நீங்கள் சென்று ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் யூதர்களுடைய முழு ஹிஸ்டரியை அல்லாஹ் பக்ராவில் பேசுவான். அந்த யூதர்களுடைய வசனம் முழுவதும் நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி விட்டு தனியா அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. படித்து முடிக்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரும், அல்லாஹ் பேசக்கூடிய யூதன் நானாக இருப்பேனோ. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், அத்தஅமுருன அன்னாஸ், மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்கள், பில் பிர், நன்மையை ஏவுகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் யூதர்களை பார்த்து, அத்தஅமுருன அன்னாஸ், மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்கள், பில் பிர், நன்மையை ஏவுகிறீர்கள், வதன்சௌன அன்ஃபுஸகும், ஆனால் யூதர்களாகிய நீங்கள், உபதேசம் செய்யக்கூடிய நான், உபதேசத்தை கேட்கக்கூடிய நீங்கள் அதை மறந்து விடுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மறந்து விடுகிறீர்கள். சமூகத்திலே பேசும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறீர்கள்? சப்தமாக, ஆக்ரோஷமாக, உணர்ச்சி பூர்வமாக, கண்ணீர் சிந்தி நீங்கள் பேசுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறந்து விட்டீர்கள். இப்பொழுது எடுத்து கொண்டு வாருங்கள். இத்தனை பயான்களை கேட்டிருக்கிறோமே, என்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆதலால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இந்நஃபஅத்தி ذிக்ரா, அந்த உபதேசம் பிரயோஜனம் தரும். தன்ஃபஉல் முஃமினீன், மூமின்களுக்கு மட்டும்தான். அப்ப இங்க பேசக்கூடிய வார்த்தை எனக்கு பிரயோஜனம் தராவிட்டால், பேசுவதற்கு முன்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சபையிலே இருப்போம், திரும்பி வரும் பொழுது நாங்களாக திரும்பி வர மாட்டோம். எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு செல்வோம், திரும்பி வரும்பொழுது நாங்களாக இருக்க மாட்டோம், ஒரு மாற்றத்தோடு இருப்போம். அவர்கள் மூமின்கள். இப்பொழுது நாம் யோசிக்கணும், ஜும்மாவுடைய பயான், தர்பியா, ஒவ்வொரு மாத பயான் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். வரும் பொழுது எந்த சிந்தனை இருந்ததோ போகும் பொழுதும் அதே சிந்தனையில் தான். எந்த மாற்றமும் இல்லாவிட்டால் சுப்ஹானல்லாஹ், நாம் யூதர்கள் சகோதரர்களே. இதுதான் யூதர்களுடைய தன்மை. யூதர்கள் தெளிவாக தெரிந்தது, அனைத்தையும் கரைத்து குடித்தார்கள். கிறிஸ்தவர்கள் இதுதான் சத்திய பாதையாக இருக்குமோ என்று அசத்திய பாதையில் சென்று விட்டார்கள். யூதர்களுக்கு சத்திய பாதை இதுதான். இது போராமைப்படுவது தீங்கு, புறம் பேசுவது தீங்கு, கெட்ட எண்ணம் நினைப்பது தீங்கு, இபாதத்திலே இவ்வளவு அமல்களுக்கு இவ்வளவு நன்மைகள் என்று எல்லாம் தெரிந்தும் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாததினால் அல்லாஹ் அவர்களை சபித்தான். அல்லாஹ் நாடோடிகளாக அவர்களை ஆக்கினான். ஆதலால் யதார்த்தத்திலே ஆரம்பமாக எது பேசப்பட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் ஒரு முடிவோடு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய பயான்களாவது எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயான் நிகழ்ச்சிகளை நாம் உருவாக்குவோம். ஏதோ சம்பிரதாயத்திற்காக வேண்டி, ஏதோ சூழ்நிலைக்காக வேண்டி பேசினோம் கேட்டோம் என்பதை விட எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் போதும். ரொம்பலாம் வேணாம், ஒரு மாதத்திற்கு ஒரு மாற்றம். நான் போன மாதம் வரை சுபு தொழாத மனிதனாக இருந்தேன். இந்த பயான், இந்த தர்பியாவில் கலந்து கொண்டு சுபு தொழக்கூடிய மனிதனாக மாறினேன். போன மாதம் வரை நாங்கள் எல்லாம்
குர்ஆன் ஓதாத மனிதர்களாக இருந்தோம். இந்த மாதம் தர்பியாவில் பயானில் கலந்து கொண்டோம். சுபு தொழக்கூடிய மனிதனாக மாறினேன். போன மாதம் வரை டிவியை எங்களுடைய வீட்டிலே என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகளுக்கும் அனுமதி அளித்திருந்தேன். இன்றைய பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். டிவியினுடைய விபரீதத்தை பற்றி பேசினார்கள். நாங்கள் இனி டிவிக்கு விடுதலை கொடுப்போம் என்று ஒரு மாற்றம். போன மாதம் வரை போராமைப்படக்கூடியவனாக பொய் பேச எல்லோரிடத்திலும் எல்லாம் இருக்கலாம். சகோதரர்களே, இந்த உபதேசத்திற்கு பிறகு மாற்றம் வேண்டும். அப்படி மாற்றம் இல்லாவிட்டால் பேசக்கூடிய முதலிலே எனக்கு மாற்றம் இல்லாவிட்டால் நானும் நரகவாதி, கேட்கக்கூடிய உங்களுக்கு மாற்றம் இல்லாவிட்டால் நீங்களும் நரகவாதி என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் முடிந்த அளவிற்கு எதை பேசுகிறோமோ அது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்குமேயானால் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் நவீன கலாச்சாரத்தினுடைய சீர்கேடுகள் என்ற ஒரு தலைப்பு. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிரான எதிர்ப்புகளை இன்றைக்கு இஸ்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த இடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா மக்களும் எல்லா மீடியோக்களும் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக கை கோர்த்தவர்களாக ஒரே அணியிலே இன்றைக்கு சமூகத்திலே நின்று கொண்டு இஸ்லாத்தை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஸ்லிம் நாடுகள் கைகளை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாடுகளிலே முஸ்லிம் இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள், முஸ்லிம் பெண்களினுடைய கற்புகள் சூறையாடப்படுகிறது, முஸ்லிம் குழந்தைகள் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். இவை எல்லாத்திற்கும் மேல் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் ஒரு கெட்ட எண்ணத்தை, ஒரு மோசமான ஒரு சித்தாந்தத்தை, ஒரு மோசமான ஒரு முகமூடியை இன்றைய சமூகத்திலே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? கொல்லப்படுவதும் நாம் தான், இழக்கப்படுவதும் நாம் தான். நம்முடைய வீடுகள், நம்முடைய மஸ்ஜிதுகள், நம்முடைய தாய்கள், நம்முடைய சகோதரிகள் தான் இழந்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாத்திற்கும் மேலாக சமூகத்திலே எப்படி ஒரு அடையாளம், சமூகத்திலே எப்படி ஒரு லேபிள் நமக்கு குத்தப்படுகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், காட்டுமிராண்டிகள், அசிங்கமானவர்கள், எதற்கெடுத்தாலும் முன்கோபம் அடையக்கூடியவர்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு கருத்து இன்றைக்கு சமூகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைப்பு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவலங்களை பற்றியோ, முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இழப்புகளை பட்டியலிடுவது அல்ல. இதனுடைய தீர்வு என்ன இன்றைக்கு பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திகள், மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம். இவர்களை எதுவும் செய்யலாம், இவர்களுக்கு எதிராக எதையும் நிலைநாட்டலாம், இவர்களுக்கு எதிராக யாரும் கேட்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய உரிமை கூட இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு மாற்று மத அன்பர் ஒரு கட்டுரை எழுதுவார். அமெரிக்காவில் எல்லாம் உயிரோடி சில நண்டுகளை பிடிப்பார்கள். இந்த நண்டுகளை பிடித்து உயிரோடி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்வார்கள். அமெரிக்காவிலே உயிரோடி கடல்களிலே சில நண்டுகளை பிடித்து அதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உயிருள்ள நண்டுகளாக எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எக்ஸ்போர்ட் செய்யும் பொழுது ஒரு டப்பாவிலே 20 நண்டுகளை தான் நாம் அடக்க வேண்டும். 20 நண்டுகளை வைத்துதான் அந்த டப்பாவை பேக்கிங் பண்ண வேண்டும். ஆனால் சில வியாபாரிகள் காசுக்கு ஆசைப்பட்டு 40 நண்டுகளை, அந்த உயிருள்ள நண்டுகளை ஒரு டப்பாவிலே வைத்து அடக்குகிறார்கள். ஆதலால் சில நண்டுகள் மூச்சு முட்டி அதிலே இறந்து விடுகிறது. ஆதலால் அமெரிக்காவினுடைய கோர்ட்டிலே இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு அமெரிக்காவினுடைய கோர்ட்டிலே தாக்கல் செய்யப்பட்டு இப்படிப்பட்ட வியாபாரிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். உடனே அவர் கீழே எழுதுவார், அமெரிக்காவினுடைய நண்டுகளை விடவுமா பலஸ்தீனுடைய குழந்தைகளும், ஈராக்கின் குழந்தைகளும், ஆப்கானின் குழந்தைகளும் கேவலமாக மாறிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு நாயினுடைய வாளை வெட்டினால் அவன் கைது செய்யப்படுவான். ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தை குடிக்கலாம், முஸ்லிம்களுடைய கற்பை சூறையாடலாம், முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய எதையும் அபகரிக்கலாம். ஆனால் இவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். ஏன் இந்த அவல நிலை? அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு இந்த சமூகத்தை தள்ள வேண்டும்? ஒரே ஒரு காரணம். உலகத்திலே பல காரணங்களை சொல்லலாம். ஆட்சி இல்லை என்று சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், உலகத்திலேயே 60 இஸ்லாமிய நாடுகளை விட அதிக நாடுகளை நாம் வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவ நாடு என்று சொன்னால் ஒரே ஒரு நாடுதான். அமெரிக்கா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு, பிரிட்டன் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு. ஆனால் கிறிஸ்தவ சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய ஒரே நாடு ஸ்பெயினை தவிர உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. அமெரிக்கா ஜனநாயக நாடு, பிரிட்டன் ஜனநாயக நாடு. ஆனால் முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வளம் என்ன தெரியுமா? 60 இஸ்லாமிய நாடுகள் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ்,
அனைத்து சவுதி அரசாங்கம் உட்பட எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் எல்லா கோர்ட்டிலும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று 60 இஸ்லாமிய நாடுகளிலே இந்த வார்த்தை இருக்கிறது. இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்துகிறோம் என்ற பெயரிலே 60 நாடுகள், ஆனால் கிறிஸ்தவ சட்டத்தை அமுல்படுத்துகிறோம் என்ற பெயரிலே ஒரு நாடுதான். எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் 150 180க்கும் அதிகமான 180 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை விட அதிகமானவர்கள், ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விதத்தில், கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய விதத்தில் முஸ்லிம்கள் தான் அதிகம். புரியுதா இல்லையா? ஆள்பலம் தலைக்கட்டி என்று தலையை எண்ணி பார்த்தால் கிறிஸ்தவர்கள் அதிகம். ஆனால் மேலை நாடுகளிலே 175 கிறிஸ்தவர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே 180 கோடி முஸ்லிம்களிலே 2% கூட நாத்திகர்கள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் அதிகம். கல்வி, இன்றைக்கு சில நபர்கள் சொல்வார்கள், கல்வி சகோதரர்களே, உலகத்திலேயே அதிக சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் முஸ்லிம்கள் தான். உலகத்தில் அதிக சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் முஸ்லிம்களை தவிர யாரும் கிடையாது. இன்றைக்கு இரவு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் சாப்ட்வேர் இன்ஜினியர்களும் பிளைட் ஏறினால் அமெரிக்கா இன்றைய இரவே திவாலாக மாறிவிடும். எப்படி? இன்றைக்கு இரவு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் பிளைட் ஏறினால் இன்றைய இரவு அமெரிக்கா திவால். ஆயுத பலம், எந்த பலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் அற்புதமாக ஆற்றல் மிக்க ஒரு சமூகத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலன் தர்பா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வல இனித்தபஅத ஹுவாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம் மாலக மினல்லாஹி மிவ்வலியு வலா நஸீர். வலன் தர்தா, நபியே, அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், உன்னை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். அன்கல் யஹூத், அந்த யூதர்களும், வலன் நஸாரா, அந்த கிறிஸ்தவர்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களினுடைய மார்க்கத்தை, அவர்கள் இந்த சமூகத்திலே போடக்கூடிய திட்டத்தை நீ பின்பற்றாத வரை உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வல இனித்தபஅத ஹுவாஅஹும். உனக்கு நான் சத்திய மார்க்கத்தை தந்துட்டேன், இஸ்லாம் என்ற கலாச்சாரத்தை தந்து விட்டேன், குர்ஆன் என்ற ஒரு கலாச்சாரத்தை உனக்கு தந்து விட்டேன். இதை விட்டுவிட்டு வல இனித்தபஅத ஹுவாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமாக, இந்த இஸ்லாமிய குர்ஆனுடைய சட்டத்திற்கு மாற்றமாக, ஹதீஸினுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நீ அவர்களுடைய வழியை பின்பற்றினால் மாலக மினல்லாஹ், அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய மாட்டான். மினல்லாஹி மிவ்வலியு வலா நஸீர், அல்லாஹ் உனக்கு உதவியும் செய்ய மாட்டான், அல்லாஹ் உன்னை பாதுகாக்கவும் மாட்டான். அல்லாஹ், புரியுதா இல்லையா? நம்முடைய தலைப்பு சீரழியக்கூடிய நவீன கலாச்சாரம், நவீன கலாச்சாரத்தின் சீர்கேடுகள். அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லா விதத்திலும் நாம் ஹைலைட்டா இருக்கிறோம். ஆள் பலம், ஆட்சி பலம். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாட்டினுடைய பலமே அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் உலகத்தினுடைய முழு பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இஸ்லாமிய சக்தியை தவிர உலகத்தில் வேற எந்த சக்தியும் கிடையாது. அப்படிதானே? பெட்ரோல் இன்றைக்கு விலை கூடினால் நாளைக்கு உங்களுடைய அத்தியாவசிய அனைத்து விலையும் கூடிவிடும். இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயம், இன்றைக்கு பெட்ரோலினுடைய விலை கூடியது என்று சொன்னால் நாளைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து விலையும் கூடும். அப்படிப்பட்ட பெட்ரோல் அல்லாஹ் அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் திறந்து வைத்திருக்கிறார். அப்ப எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த சமூகத்தை விட மிகப்பெரிய பலமான ஒரு வலுவான சமூகம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர், அதாவது வாஷிங்டன் இர்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்வார், விக்டோரியா என்ற ஒரு ராணி, இந்த ராணிக்கு மெல்போர்ன் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். நல்ல கவனமா கேளுங்க, நம்முடைய இழைப்பு நீங்க அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்தாதான் இந்த தலைப்பு உங்களுக்கு புரியும். நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்க எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. மெல்போர்ன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அரசியல்வாதி என்று சொல்லலாம். விக்டோரியா என்ற ஒரு ராணி, விக்டோரியா என்றால் தெரியுமா இல்லையா? மிகப்பெரிய ராணி. அந்த ராணி, எந்த சூரியன் உதிக்கக்கூடிய தேசம் முழுவதும் பிரிட்டிஷ் கொடிகள் பறந்ததோ அந்த ராணி, அந்த ராணி என்ன செய்வாரையானால் இந்த மெல்போர்ன் இடத்தில் ஒரு கேள்வி கேட்பார். மெல்போர்ன் அவர்களே,
நீங்க உலகத்துல எல்லா வரலாற்றையும் படித்திருக்கிறீர்கள், உலகத்துல எல்லா வரலாற்று ஆய்வு நூல்களையும் கரைத்து கொடுத்திருக்கிறீர்கள். உங்களை ஆச்சரியப்படுத்திய வரலாறு எது? உங்களை ஆச்சரியப்படுத்திய வரலாறு எது? அவர் சொல்வார், இஸ்லாமிய வரலாறு தான், இஸ்லாமிய வரலாறு மட்டும்தான் என்னை ஆச்சரியப்படுத்தியது. என்னால் நம்பவே முடியவில்லை. அந்த விக்டோரியா ராணி கேட்பால், எப்படி அந்த அளவிற்கு உங்களை ஆச்சரியப்படுத்திய வரலாறு என்று சொன்னால், அந்த இஸ்லாமிய வரலாறு என்று சொன்னால் அப்படி என்ன வரலாறு அதிலே இருக்கிறது? அவர் சொல்வார், ஒரு கூட்டம் ஆழ்ந்தார்கள் மக்காவிலே, மடையர்களாக இருந்தார்கள், கலாச்சாரமற்றவர்களாக இருந்தார்கள், கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள், நாடோடிகளாக இருந்தார்கள், நாட்டிலே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று பாலைவன மணலிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இந்த சமூகத்திடத்திலே முஹம்மது என்று ஒருவர் தோன்றினார். குர்ஆன் என்ற ஒரு கலாச்சார புத்தகத்தை அவர்களிடத்திலே கொடுத்தார். நல்ல கவனிங்க, குர்ஆன் ஒரு மாற்று மத ஆய்வாளனுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை அவர்களுடைய கரத்திலே கொடுத்தார். குர்ஆனின் படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார், ஹதீஸின் படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார், இதற்காக வேண்டி எதையும் இழக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இதை விட சிறப்பான எத்தனை கலாச்சாரம் தோன்றினாலும் அந்த கலாச்சாரத்தை எல்லாம் பன்றிகளை பார்த்தால் சீ என்று எப்படி காரி துப்புவார்களோ, இந்த வார்த்தை சொல்வார் சகோதரர்களே. இதே போன்று உலகத்தில் உள்ள அனைத்து கலாச்சாரத்தையும் காரி துப்பிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார். பிரிட்டிஷ் மன்னன் இந்துஸ்தானிலே வந்து இந்தியாவிலே இருக்கும் பொழுது தன்னுடைய மேலை நாட்டு அதிகாரிக்கு எழுதினான், இந்த இந்தியாவிலே அனைத்து மக்களிடத்திலும் நம்முடைய வெஸ்டர்ன் கல்ச்சரை புகுத்தி விட்டோம், ஆனால் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்முடைய இந்த கோ எஜுகேஷன் பள்ளியை பார்த்து பன்றியை வெறுப்பதை போன்று வெறுக்கிறார்கள். இதே வார்த்தை அந்த மெல்போர்ன் பேசுவார். குர்ஆன் என்ற கலாச்சாரம், குர்ஆன் என்ற ஒரு வழிமுறையை கொடுத்தார். அந்த வழிமுறைக்கு மாற்றமாக எந்த வழிமுறையை பார்த்தாலும், அதற்கு மாற்றமாக எவ்வளவு பெரிய வழிமுறையை பார்த்தாலும் காரி துப்பினார்கள். இந்த வழிமுறையிலேயே பயணித்தார்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றியை தவிர தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியிலே இல்லை. ஆனால் காலம் மாறியது. தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களினுடைய பாதையை கொஞ்சம் திருப்பினார்கள். உலகம் முழுவதும் நசுக்கப்பட்டார்கள். அந்த மண் ராணி கேட்பால், இவர்கள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? இவர்கள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? உடனே அந்த மெல்போர்ன் ஆசிரியர் சொல்வார், ஆம் இருக்கிறது. இவர்கள் மீண்டும் அந்த பழைய கலாச்சாரத்தின் பக்கம், பழைய கொள்கையின் பக்கம், பழைய வழிகாட்டுதலின் பக்கம், உலகத்தில் உள்ள அனைத்து கலாச்சாரத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குர்ஆன் தான் எங்களுடைய வழிமுறை, குர்ஆன் தான் எங்களுடைய வாழ்க்கை, ஹதீஸ் தான் எங்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கு தொழுகையிலே குர்ஆன் இருக்கிறது, பெருநாள் கொண்டாடுவதிலே குர்ஆன் இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே இன்றைக்கு குர்ஆன் இருக்கிறதா? என்னுடைய நடைமுறையில் இன்றைக்கு குர்ஆன் இருக்கிறதா? என்னுடைய பேச்சில் இன்றைக்கு குர்ஆன் இருக்கிறதா? என்னுடைய சிந்தனையில் இன்றைக்கு குர்ஆன் இருக்கிறதா? சகோதரர்களே, தொழும் பொழுதுதான் முஸ்லிமாக இருக்கிறான். மற்ற அனைத்து நேரத்திலும் முஸ்லிம் தன்னுடைய உயிரை ஒரு யூதனுக்கோ ஒரு கிறிஸ்தவனுக்கோ அடமானம் வைத்து விட்டான். இன்றைக்கு முஸ்லிம் வீடுகள் எல்லாம் பெயருக்கு முஸ்லிம் வீடுகள், ஆனால் அந்த வீடுகள் அனைத்தும் யூத நசாராக்களுக்கு அடமானம் வைக்கப்பட்ட வீடுகளாக இருக்கிறது. அதைத்தான் அவன் சொல்கிறான். மீண்டும் அவர்கள் உருவானால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்களுடைய கலாச்சாரத்திற்காக வேண்டிய உயிரை கொடுத்த ஒரு சமூகத்தை போன்று, இந்த குர்ஆனிய கலாச்சாரத்திற்காக வேண்டிய வாழ்ந்த ஒரு சமூகத்தை போன்று இவர்கள் மீண்டும் உருவானார்களேயானால் நம்முடைய பிரிட்டிஷ் ராணுவம் ஒன்று சேர்ந்தால் கூட இவர்களினுடைய முடியை கூட அசைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் பிரச்சனை. இன்றைய இழப்புகள். ஏங்க இன்னைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கணும்? நம்முடைய அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு கோபமா? நாம் வணங்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு கோபமா? அல்லது நம்முடைய தூதரின் மீது தான் அவர்களுக்கு கோபமா? அல்லது நம்முடைய கையில வைத்திருக்கக்கூடிய வேதத்தின் மீது தான் அவர்களுக்கு கோபமா? கிளாசிக் ஆஃப் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே ஒரு வார்த்தையை ஒரு மனிதர் சொல்வார். கிளாசிக் ஆஃப் சிவிலிகேஷன் என்ற ஒரு புத்தகத்தை சாமுவேல் ஹண்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் எழுதுகிறார். ஒரு எழுதி சொல்லியிருந்த அந்த சாமுவேல் ஹண்டின் கிளாசிக் ஆஃப் சிவிலிகேஷன் என்ற அந்த புத்தகத்தில் எழுதும்போது சொல்வார், உலகத்திலே நான் பல கலாச்சாரத்தை படித்திருக்கிறேன், ஆனால் எந்த கலாச்சாரத்தோடும் ஒத்து வராத ஒரே கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் தான். உலகத்திலே ரோம கலாச்சாரத்தை, சிந்து சமவெளி கலாச்சாரத்தை, கிறிஸ்தவ கலாச்சாரத்தை, இந்து கலாச்சாரத்தை,
யூத கலாச்சாரத்தை, மொசபட்டோ கலாச்சாரம் என்று ஆயிரக்கணக்கான கலாச்சாரத்தை படித்திருக்கிறேன். அனைத்து கலாச்சாரமும் ஒன்றோடி ஒன்று தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. ஆனால் முஹம்மது என்று ஒரு மனிதர் தோன்றினார். அவர் ஒரு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த கலாச்சாரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எந்த கலாச்சாரத்தோடும் ஒத்து வராத கலாச்சாரம். ஆதலால் இந்த கலாச்சாரத்திற்கு எதிரியாக உலகத்தில் உள்ள அனைத்து கலாச்சாரவாதிகளும் உருவாகினார்கள். நம்முடைய எதிரி யார் இல்லை, எதற்காக வேண்டி எதிர்க்கிறார்கள்? இன்றைக்கு நம்முடைய நாடுகளை பிடிக்கிறார்களே ஆனால், நம்முடைய குழந்தைகளை கொள்கிறார்களே ஆனால், நாம் வணங்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட கோபம் அல்ல, நம்முடைய குர்ஆனின் மீது கோபம் அல்ல, நம்முடைய தூதரின் மீது கோபம் அல்ல. அவர் உருவாக்கிய அந்த அல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு சிவிலிகேஷன், ஒரு கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை தான் இந்த பூமியின் மீது அழிப்பதற்காக வேண்டித்தான் நமக்கு எதிராக அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, ஏன்னா இந்த கலாச்சார ரீதியா நாம் இன்றைக்கு பல விஷயங்களிலே சுப்ஹானல்லாஹ் கண்ணீர் வெடிக்கணும் சகோதரர்களே. சில நேரங்களில் நமக்கு வரலாறுகள் தெரிவதே கிடையாது. ஆதலால் இதே மாதிரி தலைப்புகள் போடும் பொழுதுதான் சில வரலாற்று உண்மைகளை நாம் சமூகத்தில் நிர்வகிக்க முடியும். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இஸ்லாத்தை போதிக்கிறார்கள், இஸ்லாம் வளர்கிறது. இப்படி அபூபக்கருடைய ஆட்சி, உமரினுடைய ஆட்சி, எப்படி திட்டம் போடுகிறார்கள் பாருங்க. இன்றைக்கு நாம் நினைக்கிறோமா இல்லையா, இந்த கலாச்சாரம் எந்த அளவிற்கெல்லாம் சீர்கெட்டு நாம் வந்திருக்கிறோம் என்று நான் பின்னாடி வருகிறேன். எப்படியெல்லாம் இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு எதிரியினுடைய திட்டத்தை நாம் அறிந்தால்தான் அதற்கு மாற்று திட்டத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். சும்மா நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும், பரதாவை போடணும், கரண்டைக்கு மேலே ஆடை அணியணும் என்று வெறுமனையாக நாம் பேசிவிட்டு சென்றால் இது வெறும் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தெரியும். இதை ஒழிப்பதற்கு அவர்கள் எவ்வளவு திட்டம் தீட்டினார்கள், இதை ஒழித்தால் அவர்களால் எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த சமூகத்திலே உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்குண்டான ஒரு ஆதாரம் தான். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாம் உலகத்தினுடைய நாலாபுறமும் பரவுகிறது. இந்த சமயத்திலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இந்த இரண்டு நபர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 22,000 நபர்கள் சஹாபாக்களை உருவாக்கி எர்முக் என்ற பள்ளத்தாக்கை நோக்கி அனுப்புகிறார்கள். இன்றைய ஜோர்டான், இன்றைய சிரியா ஆகிய பகுதிகளில் இந்த எர்முக் என்ற அந்த பள்ளத்தாக்கு இருக்கிறது. இந்த சமயத்தில் ஹாலித் இப்னு வலீத் வருகிறார்கள். யாரை எதிர்ப்பதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால், 1000 வருடம் பழமையான ஒரு பேரரசு, கிட்டத்தட்ட கிமுவில் உருவாக்கப்பட்ட பேரரசு அலெக்சாண்டர், கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? இந்த அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரரசு ரோம் பேரரசு. இந்த ரோம் பேரரசை எதிர்ப்பதற்காக வேண்டி 22,000 முஸ்லிம்கள் எருமுக் பள்ளத்தாக்கிலே வந்து உட்கார்கிறார்கள். இப்ப உலகமே ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. ஒட்டுமொத்த உலகமும், நான் பேசக்கூடிய எதுவும் நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் எழுதியதல்ல, இந்த கிளாசிக் ஆஃப் சிவிலிகேஷன் என்று சொல்லக்கூடிய அவர் எழுதிய இந்த வரலாறு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் இக்திலாஉ ஸிராத்துல் முஸ்தகீமில் இதை பதிவு செய்வார்கள், இந்த விஷயங்களை எல்லாம். அப்போ உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் 4 லட்சம் நபர்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை லட்சம்? இங்கே 22,000 நபர்கள், அங்க 4 லட்சம் நபர்கள் எருமுக்கு பள்ளத்தாக்கிலே வருகிறார்கள். இந்த 4 லட்சம் நபர்களையும் ரோம் பேரரசை, 1000 வருடம் பழமையான ஒரு பேரரசு, அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரரசு என்று உலகம் முழுவதும் பெருமை பாராட்டப்பட்ட பேரரசு, உலகத்திலே 90%, நல்ல கவனமா கேளுங்க, உலகத்தில் 90% தங்கள் ஆட்சியின் கீழ் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்த பேரரசு, இவர்களுக்கு எதிராக பேசக்கூட துணிய நாதியற்று கடந்த எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் வெறும் 22,000 நபர்களை கொண்டு 4 லட்சம் நபர்களை துவசம் செய்து இந்த ரோம் பேரரசை வீழ்த்துகிறார்கள். அந்த வரலாற்று நூல் கிறிஸ்தவ நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த ரோமுக்கு திட்டம் தீட்டுவதற்காக வேண்டி பல கிறிஸ்தவ அதிகாரிகள் உலகம் முழுவதும் இருந்தார்கள். இந்த வெற்றியை கேள்விப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். என்ன செய்து கொண்டார்கள்? இந்த வெற்றியை கேள்விப்பட்டவுடன் அனைத்து திட்டம் தீட்டக்கூடிய அதிகாரிகளும் தற்கொலை செய்து கொண்டார்கள். எப்படி இவர்களால் முடிந்தது? அப்படி அந்த ரோமை பிடிக்கும் பொழுதுதான், அதில் தான் பலஸ்தீன், அதில் தான் சிரியா, அதில் தான் ஜோர்டான், அதில்தான் என்னது இந்த அரேபிய தீபகற்பம். இன்றைக்கு பலஸ்தீன் சொல்றோம், இதெல்லாம் அரபு நாடே கிடையாது, அதெல்லாம் ரோம பேரரசுக்கு கீழே இருந்துச்சு. எப்படி அங்க அரபு கலாச்சாரம் வந்தது நான் பின்னாடி சொல்றேன். இப்ப பிடிச்ச உடனே அவர்கள் இந்த ரோமர்கள் திரும்பி போகும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஹாலித் இப்னு வலீதை பார்த்து, ஹாலிதே, 1000 வருடம் பழமையான ஒரு பேரரசை நீ எங்களிடத்திலே அபகரித்து விட்டாய்.
1000 வருடம் அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரரசை, உலகத்திலேயே வல்லரசு என்று போற்றப்பட்ட ஒரு வல்லரசை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்கள். ஆனால் கூடிய விரைவில் இந்த வல்லரசை நாங்கள் பிடித்தே தீருவோம், அதற்காக வேண்டி நாங்கள் எதையும் இழப்போம் என்ற ஒரு சபதத்தோடு ரோமை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்படி காலங்கள் செல்கிறது. அபூபக்கர் உமருடைய ஆட்சியிலே பிடிக்கப்படுகிறது. உஸ்மான் ஆட்சிக்கு வருகிறார், அலி ஆட்சிக்கு வருகிறார். முஆவியாவுடைய அந்த ஆட்சி உமையாக்கள் ஆட்சி செய்கிறார்கள். கிபி 711 உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தோன்றுகிறார். சுப்ஹானல்லாஹ், உலகத்தினுடைய 75% முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். நல்ல கவனமா கேளுங்க. உலகத்தினுடைய மேப்பை பார்த்தீர்களானால் ஸ்பெயின்ல இருந்து இந்த பக்கம் பார்த்தீர்களானால் ஆப்கானிஸ்தானுக்கு கீழே இந்திய பெருங்கடல், இந்தோனேஷியா வரை ஒரே தலைமை. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் கல்விக்கு தலைமையும் அவர்தான், விஞ்ஞானத்திற்கு தலைமையும் அவர்தான், எல்லா விஷயத்திலும் அவர்தான் தலைமையாக இருந்தார். உலகத்தினுடைய 75% முஸ்லிம்கள் தங்களுடைய ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் தான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் படிக்க வைத்து விட்டால், அமெரிக்காவிலே ஒரு மேல் படிப்பு கிடைத்து விட்டால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். பிரிட்டனிலே ஒரு மேல் படிப்பு கிடைத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். ஜெர்மனிலே கிடைத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அதே போன்று அன்றைய பிரிட்டன் வாசிகள் எல்லாம் பாக்தாதை நோக்கி கல்விக்காக வேண்டி வந்து கொண்டிருந்த காலம். சுப்ஹானல்லாஹ், எப்படி பக்தாதை நோக்கி கல்விக்காக வேண்டி வந்து கொண்டிருந்த காலம், பெருமைப்பட்ட காலம். பக்தாதிலே முஸ்லிம்களிடத்திலே கல்வி கற்ற 2 நபர்கள் போப்பாண்டவர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கல்வியிலே நாங்கள் தான் மேலானவர்கள், ஆயுதத்திலே நாங்கள் தான் மேலானவர்கள், ஆட்சியிலே நாங்கள் தான், விஞ்ஞானத்திலே நாங்கள் தான், எல்லா விஷயத்திலும் நாங்கள் தான் மேலானவர்களாக இருந்தோம். காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரோமை விட்டு சென்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு தலைமுறையாக ரோம், நம்முடைய தாய்நாடு, தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலை போன்று ஊட்டி கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு எத்தனை நபர்கள் நாம் பலஸ்தீனை இழந்து விட்டோம், என்னைக்காச்சும் நம்முடைய பிள்ளைக்கு பலஸ்தீனை இழந்து விட்டோம் என்று சொல்லி இருப்போமா? முதல்ல நமக்கு தான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், என்ன செய்கிறார்கள்? ரோமை விட்டு காலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னார்களா இல்லையா நாங்கள் பிடிப்போம் என்று? அதே போன்று சொன்னதற்கு பிறகு நல்ல கவனத்தோடி வாங்க, எங்க போய் யூத நசாராக்கள் எங்க போய் இடிக்கிறான், நாம எந்த அளவிற்கு மடையர்களாக இன்றைக்கு இவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். இப்போ தங்களுடைய குழந்தை முழுவதற்கும் இந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதே மாதிரி வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாம் பல விஷயங்கள் இந்த வரலாறு ஒரு அறிஞர் சொல்லுவார், வரலாற்று மறக்கக்கூடிய சமூகம் வரலாறு படைக்க முடியாது. வரலாறுகள் புதைக்கப்பட்டால் அந்த வரலாற்று உடையவர்கள் புதைக்கப்பட்டு விடுவார்கள். நான் வரலாற்றுக்கு சொந்தக்காரன், என்னுடைய வரலாறு புதைக்கப்படுகிறது என்று சொன்னால் நான் புதைக்கப்பட போகிறேன் என்பதனுடைய அர்த்தம். ஆதலால் இந்த விஷயம் தெரியணும் என்று நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரோமர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி 1995 இரண்டாம் போப் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் என்ன செய்கிறானே, ஆனால் ஐரோப்பியா முழுவதும் தெருவாக அலைந்து நம்முடைய தாய் பூமியை மீட்கணும், ரோமை மீட்கணும், பலஸ்தீனை மீட்கணும், பெத்லகமை மீட்கணும் என்று கூச்சல் போடுகிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு படை திரண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 75% ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் வெறும் 25,000 சிலுவையுத்த வீரர்களிடத்திலே ஆட்சியை தோற்கடிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், வெறும் 25,000 சிலுவையுத்த வீரர்கள் தான், வெறும் 25,000 சிலுவையுத்த வீரர்கள் தான் ஒட்டுமொத்த 75% ஆட்சி செய்து கொண்டிருந்த முஸ்லிம்களிடத்திலே இருந்த அந்த ரோமை மீண்டும் போராடி அந்த முஸ்லிம்களிடத்திலிருந்து அபகரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த ஆள் பேசுவார், நான் சொன்னா இல்லையா, அந்த சிவிலிகேஷன் அந்த புத்தகத்திலே பேசக்கூடிய ஒரு சொல்வார், பலஸ்தீனை கிறிஸ்தவர்கள் பிடித்தார்கள், பார்க்கும் இடமெல்லாம் வெட்டி வீழ்த்தினார்கள், ரத்தம் அவர்கள் குதிரையினுடைய கரண்டை கால் அளவுக்கு முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓடியது. இப்ப முஸ்லிம்களிடத்திலிருந்து எல்லாம் போச்சு, பலஸ்தீன் போயாச்சு, அவர்களுடைய திட்டம் எல்லாம் முடிஞ்சிட்டு. இப்ப 90 வருட காலம் பாங்கு சத்தமே பலஸ்தீன்ல கேட்கவில்லை. இப்போ ஈராக்ல குர்ஷித்தினத்துல ஒரு இளைஞன் உருவாகிறான், அல்லாஹ் உருவாக்குகிறான். இவன் ராணுவத்தை கற்றுக்கொள்கிறான். துருக்கியில இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அகாடமியில் போய் சேர்ந்து மீண்டும் ஒரு ராணுவ தளபதியாக மாறி எகிப்திலே மிகப்பெரிய சுல்தானாக மாறுகிறான். சலாஹுத்தீன் அய்யூபி உருவாகிறார். இவர்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. இவர் என்ன செய்கிறாரே, ஆனால் மீண்டும் ஒரு படையை திரட்டி
பலஸ்தீனை மீட்டெடுக்கிறார். 90 வருடத்திற்கு பிறகு மீண்டும் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கையிலே கிடைக்கிறது. மீண்டும் அந்த கிறிஸ்தவர்கள் ஒன்றுக்கு 12 தடவை போராடி 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 பார்க்கிறார்கள், முடியவே இல்லை. இறுதியாக 9ஆம் லூயி என்பவன் தன்னுடைய மரண சாசனத்திலே சொல்லிவிட்டு சாகிறான், இனி முஸ்லிம்களை ஆயுதத்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இனிதான் நம்முடைய தலைப்பு, இது நம்முடைய வரலாறு. இப்பொழுது அந்த 9ஆம் லூயி என்ன செய்கிறானே, ஆனால் தன்னுடைய மரண சமயத்திலே ஒரு வார்த்தையை தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறான், இனி முஸ்லிம்களை நம்முடைய ஆயுதத்தை கொண்டு ஆள்பலத்தை கொண்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இனி நாம் அவர்களிடத்திலே வேறு ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருக்க வேண்டும்? ஆனால் வெறும் பலஸ்தீனை மாத்திரம் பிடிக்கக்கூடிய யுத்தமாக இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த அரேபியா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களையும் தோல்வி பெறக்கூடிய ஒரு யுத்தமாக நாம் அறிவிக்க வேண்டும். அது எந்த யுத்தம் என்று ஒரு பட்டியலை போடுவான். முஸ்லிம்களிடத்திலே ஒரு பலம் இருக்கிறது, மறுமையை சிந்திக்கக்கூடிய ஒரு பலம், மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய பலம். அந்த பலத்தை எடுக்க வேண்டும். அதற்கடுத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை முஸ்லிம்களிடத்திலிருந்து நாம் எடுத்துவிட்டால் வரக்கூடிய தலைமுறையை கலாச்சாரம் இல்லாத தலைமுறையாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சீவுவதற்கு கூட கலாச்சாரத்தை சொல்லி தந்தார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? 2 பக்கம் வாங்க எடுத்து சீவார்கள். இப்ப மதீனாவிற்குள் வருகிறார்கள், யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? தலையை இப்படியாக சீவுகிறார்கள், வாங்க எடுக்காமல் நேரடியாக சீவுகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள், இவர்கள் எல்லாம் யூதர்கள் தானே, இவர்களுக்கு ஏதாவது ஒரு நபியினுடைய ஆதாரம் இருப்பதனால் இப்படி சீவுகிறார்கள் என்று நபியும் என்ன செய்து விட்டார்கள்? தலையை தூக்கி சீவ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான், காலப்பல் யஹூத், யூத நசாராக்களுக்கு மாறு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் மீண்டும் வாங்கெடுத்து சீவினார்கள். இப்படிப்பட்ட கலாச்சாரம், முடி சீவுவதற்கு, செருப்பு போடுவதற்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவிற்கு லெட்டர் எழுதுவார்கள், நீங்கள் சிரியாவை வெற்றி பெற்று விட்டீர்கள், குஃபார்கள் செருப்பணிவதை போன்று நீங்கள் செருப்பணிய கூடாது, உங்களுடைய செருப்பு தனியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நாம் இந்த முஸ்லிம்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அதற்கு 2 விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். ஒன்று, வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு கல்வியை போதிக்க வேண்டும். அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும்? ஆனால் கோ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். இவர்கள் கல்வி வேறு, இஸ்லாம் வேறு என்று பிரிக்க வேண்டும். அதற்கு முன்னாடி வரை முஸ்லிம்கள் விஞ்ஞானியாக இருந்தார்கள், ஆனால் ஹாஃபிதாக இருப்பார்கள். முஸ்லிம்கள் நாட்டினுடைய மிகப்பெரிய கணித மேதையாக இருப்பார்கள், ஆனால் மிகப்பெரிய ஆலிமாக இருப்பார்கள். முஸ்லிம்கள் மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக இருப்பார்கள், ஆனால் மிகப்பெரிய சமூகத்தினுடைய முஃப்தியாக இருப்பார்கள். கலாச்சாரத்தை இழக்கவே இல்லை. முஸ்லிம்கள் கல்வி கற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு என்று ஒரு கல்வி திட்டம் இருந்தது. இமாம் இப்னு தைமியா இக்திலாஉ ஸிராத்துல் முஸ்தகிமிலே சொல்வார்கள், நீங்கள் யூதர்களிடத்திலே ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தால், இஸ்லாம் யூதர்களிடத்திலே நல்ல விஷயத்தை பெற்றுக்கொள்ள சொல்கிறது. அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் உங்கள் குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை மாற்றி சொல்லிக் கொடுங்கள். அந்த கல்வியை தான் நீங்கள் போதிக்க போகிறீர்கள் உங்களுடைய குழந்தைக்கு, ஆனால் அதை மாற்றமாக போதிக்க வேண்டும். உண்மையை மட்டும் சொல்லுங்கள். அந்த யூதர்களுடைய சிலபஸின் அடிப்படையில் நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்? அவர்களை பின்பற்றக்கூடிய யூத குழந்தையாக உருவாகிவிடும். இன்றைக்கு நாங்களும் கல்வி கற்கிறோம். அறிவியல் நூற்றாண்டிலே மிகப்பெரிய விஞ்ஞானிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த கோ எஜுகேஷனிலே படித்து எங்களுடைய குழந்தைகளை மிகப்பெரிய டாக்டராக, இன்ஜினியராக, சாப்ட்வேர் இன்ஜினியராக ஆக்கி வைத்திருக்கிறோமே, விஞ்ஞானியாக ஆக்கி வைத்திருக்கிறோமே. அன்றைக்கு எங்களுடைய சமூகம் இந்த கோ எஜுகேஷனை கற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்தின் அடிப்படையில் கல்வி கற்றுக்கொண்டது. உலகத்தினுடைய விஞ்ஞானிகள் முஸ்லிமாக இருந்தார்கள், உலகத்தினுடைய அறிவியல்வாதிகள் முஸ்லிமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாம் கற்றுக்கொள்கிறோம். மடைய சமூகமாக, முட்டாள் சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் கற்றுக்கொள்றோமா இல்லையா? இன்றைக்கும் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம், இன்றைக்கும் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறோம், இன்றைக்கும் உலகத்தினுடைய டாக்டர் படிப்பை படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். என்ன சாதனையை எந்த முஸ்லிம் நிறைவேற்றி இருக்கிறான் இந்த சமூகத்தில்? எந்த புதிய கண்டுபிடிப்பை எந்த முஸ்லிம் இன்றைக்கு சமூகத்திலே உருவாக்கி இருக்கிறான்? ஆனால் அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திலே ஒரு கல்வி பயின்றார்கள். இஸ்லாத்தின் குர்ஆன் சுன்னாவிலே நின்று கொண்டு விஞ்ஞானத்தை அணுகினார்கள், குர்ஆன் சுன்னாவிலே நின்று கொண்டு மருத்துவத்தை அணுகினார்கள். ஆனால் அன்றைக்கு ஐரோப்பியாவிற்கே கல்வி கற்கக்கூடிய, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய தீபங்களாக, நட்சத்திரங்களாக முஸ்லிம்கள் விலகினார்கள். அந்த கோ எஜுகேஷனுடைய கல்வியை புகுத்த வேண்டும். அதற்கடுத்து வெக்கம், மானம், இந்த 2ஐயும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும். இதுதான் அவர்களுடைய திட்டம். சகோதரர்களே,
இதற்கு அவர்கள் கையாண்ட மிக முக்கியமான ஒரு விஷயம், முதல் விஷயம், இன்றைய குழந்தைகளிடத்திலே இந்த கோ எஜுகேஷன் கல்வி, இஸ்லாமிய கல்வியை விட்டுவிட்டு கோ எஜுகேஷன் கல்வியை முஸ்லிம் குழந்தைகளிடத்திலே புகுத்த வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகள் ஒரு யூத கல்லூரியின் அடிப்படையில் தான், ஒரு யூதன் வகுத்து கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா சகோதரர்களே, இஸ்ரேல் நாட்டிலே கோ எஜுகேஷனுக்கு தடை. என்னது? கோ எஜுகேஷனை உருவாக்கியவன் ஒரு யூதன், லார்டு மெல்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். ஆனால் இஸ்ரேல் நாட்டிலே கோ எஜுகேஷனுக்கு தடை. சிகரெட், இந்த சிகரெட்டை இன்றைக்கு சமூகத்திலே பரப்பிக் கொண்டிருப்பது யூதர்கள். ஆனால் ஒரு நாட்டிலே சிகரெட் அடிப்பதற்கு மரண தண்டனை, அது இஸ்ரேல் நாடு. சிகரெட்டை உருவாக்குபவர்கள் யூதர்கள். ஆனால் அதை நீங்கள் அந்த நாட்டிலே நின்று குடித்தால் மரண தண்டனைக்கு உண்டான தண்டனை. ஓபாச படங்கள், அசிங்க படங்கள், கார்ட்டூன் படங்கள், இன்றைக்கு கார்ட்டூன் படங்கள்லாம் வருதா இல்லையா? இந்த கார்ட்டூன் படங்கள் அனைத்தும் யூதர்களால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் கார்ட்டூன் இஸ்ரேல் நாட்டிலே தடை. புரியுதா இல்லையா? எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. கார்ட்டூன் யூத முத்திரை இல்லாமல் உங்கள் நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் வராது. கார்ட்டூன் படங்கள் அனைத்தும் ஒரு யூதனால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் கார்ட்டூன் படம் சட்ட ரீதியாக தடை இஸ்ரேல் நாட்டிலே. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கோ எஜுகேஷனுக்கு அந்த நாட்டிலே தடை, கார்ட்டூன் படத்திற்கு அந்த நாட்டிலே தடை, ஓபாச படங்கள், அசிங்க படத்திற்கு அந்த நாட்டிலே தடை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் யூதர்கள் தங்களுடைய குழந்தையை சாப்ட்வேர் இன்ஜினியராக படிக்க வைப்பது கிடையாது. யூதர்கள் தங்களுடைய குழந்தைகளை இன்ஜினியராக படிக்க வைப்பது கிடையாது. யூதர்கள் தங்களுடைய குழந்தையை டாக்டராக படிக்க வைப்பது கிடையாது. யூதர்கள் தங்களுடைய குழந்தையை ஐடிஐயிலே சேர்ப்பது கிடையாது. யூதர்கள் ரெண்டு துறையில் தான் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பார்கள். ஒன்று பொருளாதாரத்துறை, மற்றொன்று இந்த உலகத்தினுடைய நெட்வொர்க், உலகத்தினுடைய சேட்டலைட். இந்த இரண்டு துறையில் தான் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய சமூகம் சாப்ட்வேர் இன்ஜினியராக மாறுவான், இன்ஜினியராக மாறுவான். இதே போன்று மாறிவிட்டு துபாயிலேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ அல்லது இந்துஸ்தானிலோ ஏதாவது ஒரு யூத கம்பெனியிலே போய் வேலைக்கு செய்து கொண்டு யூதனுக்கு சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரம், அவர்கள் உருவாக்கிய கலாச்சாரம். இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள், முதல் விஷயம், கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உருவாக்கியதனுடைய முழு காரணம் முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்வி முறைகளை அளிக்க வேண்டும். முஸ்லிம்கள் தான் அறிவியலின் சொந்தக்காரர்களாக பக்தாதிலே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பக்தாதிலே தாத்தாரியார்கள் போராடுகிறார்கள். அந்த நஜ்லான் நதிக்கரையிலே, நதிக்கரையிலே அந்த புத்தகங்கள் போடப்படுகிறது. ஒரு மாத காலம் கருப்பு ஆறாக அந்த ஆறு ஓடியது, அந்த நதி ஓடியது. ஒரு மாத காலம் அவர்களுடைய எழுத்தின் அந்த கருப்பு மையில எழுதியதினால் அந்த அளவிற்கு புத்தகங்களை சேமித்து வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு கல்வியிலே மேலோங்கி இருந்தார்கள். எப்பொழுது இந்த கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடங்களை தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மார்க்க கல்வி, உலக கல்வி இரண்டும் அவர்களுக்கு புகுத்தப்பட்டது. ஆதலால் உலகத்தினுடைய விஞ்ஞானியாக இருந்தார்கள். ரைட் சகோதரர்கள் பிளைட்டை கண்டுபிடித்தார்களா இல்லையா? அவர் சொல்லுவார், நாங்கள் பிளைட்டை கண்டுபிடித்திருக்க மாட்டோம் அரேபியாவிலே முகமது நபியினுடைய சமூகம் தோன்றாவிட்டால். நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு மூல காரணமே அந்த சமூகம்தான். அந்த அளவிற்கு கல்வியில் இருந்த சமூகத்தை பலகீனப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கோ எஜுகேஷன், ஒரு அசிங்கமான ஒரு கல்வியை இந்த சமூகத்திலே புகுத்துகிறார்கள். இறுதியிலே இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகளும் அந்த கல்வியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு நாசம்! இதனால் விளைவு என்ன? இஸ்லாத்தை பற்றி தெரியாத குழந்தைகளாக, இஸ்லாத்தை பற்றி அறியாத குழந்தைகளாக கிட்டத்தட்ட 15 வருடங்கள் 20 வருடங்கள் ஒரு காலேஜிலே, ஒரு ஸ்கூலிலே படிக்கிறான். படித்து விட்டு வெளியே வருகிறான். இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் ஒண்ணுமே தெரியாது. இன்ஜினியரிங் தெரியும், விஞ்ஞானம் தெரியும், ஐடிஐ தெரியும், மருத்துவம் தெரியும். ஆனால் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது. லுகர் கூட தொழுதிருக்க மாட்டான் பல வருடங்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அவர்களுடைய திட்டம். கல்வியையும் மார்க்கத்தையும் பிரித்தார்கள். இது அவர்கள் நமக்கு முன்னால் வைத்த மிகப்பெரிய ஒரு மோசமான திட்டம். இந்த திட்டத்தை அவர்கள் செயல்முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகளை இன்றைக்கு வேற வழியே இல்லை. அந்த யூத நசார், அதுவும் குறிப்பா இப்ப சமச்சீர் வந்துச்சு. இந்த சமச்சீர் யார் உருவாக்குனது? சகோதரர்களே, ஒரு யூதன் சகோதரர்களே சமச்சீரை உருவாக்கியது. சமச்சீர் கல்வியை உருவாக்கியது ஒரு யூதன். முஸ்லிம்களுடைய ஈமானை பறிப்பதற்கு இன்றைக்கு எதற்கெல்லாமோ சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடுக்காக வேண்டி சமச்சீர் கல்வியை படித்து இன்றைக்கு என்னுடைய சமூகம் முஷ்ரிக்கான சமூகமாக மாறுகிறது.
7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புத்தகத்தை படித்து பாருங்கள். என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய ஊரிலே பிரசித்தி பெற்ற சக்தியான சிலை எது, கோயில் எது? ஒரு முஸ்லிம் குழந்தை பதில் எழுதுகிறது, ஒரு பதிலே எழுதுகிறது. புரியுதா இல்லையா? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய குழந்தை படித்துக் கொண்டிருக்கிறது என்று, ஈமானை இழந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் இடஒதுக்கீடுக்காக வேண்டி போராடுகிறது. உன்னுடைய குழந்தையும் என்னுடைய குழந்தையும் இந்த இடஒதுக்கீடின் கிடைப்பதற்கு முன்னாலேயே குஃபாராக மாறிக்கொண்டிருக்கிறது. கிடைத்தால் உண்மையான குஃபாராக மாறிவிடும். என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்தின் அடிப்படையில் பேசிக்கிற எங்களுக்கு கல்வி திட்டங்களை உருவாக்கித்தான் என்று போராட வேண்டும். சொல்றேனா இல்லையா? இந்த சமச்சீர் கல்வி ஒரு யூதனால் உருவாக்கப்பட்டு இந்தியாவிலே பாசிச சிந்தனை இருக்கக்கூடிய ராம் சாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய பிரெயினிலே ஊத்தப்படுகிறது. அவன் இந்த இந்திய சமூகத்திலே உருவாக்கிய கல்வி இந்த கல்வி. இது ஒரு திட்டம். அதற்கு அடுத்த ஒரு திட்டம் அசிங்கம். முஸ்லிம்களிடத்திலிருந்து வெட்க உணர்வை எடுக்க வேண்டும். அல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான். வெட்கம் ஈமானினுடைய ஒரு பகுதி. இந்த வெட்க உணர்வை முஸ்லிம் 1587 பிரிட்டனிலே ஒரு மாநாடு போடுகிறார்கள். அதிலே 13 திட்டம் போடுகிறார்கள். அதிலே ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், யஜிபு அலைனா அன் நஅமல இன்திஹாயில் அக்லாக். யஜிபு அலைனா, நம்மின் மீது கட்டாய கடமை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமூகத்திடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல பண்புகளை, நல்ல ஒழுக்கங்களை எடுத்துவிட்டு ஆபாசமான அசிங்கமான அந்த ஒழுக்கங்களை அவர்களுக்கு மத்தியிலே திணிக்க வேண்டும். இதற்கு அவர்கள் கண்டுபிடித்த ஒரு சாதனம் தான் டிவி. நீங்க நினைக்கிறீங்க டிவிலாம், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி என்று. நீங்கள் இன்டர்நெட்டை உபயோகப்படுத்தினால் தொடர்பு கொண்டு பாருங்கள். இன்றைக்கு சேட்டலைட் அறிவியலின் வளர்ச்சி, இன்டர்நெட் அறிவியலின் வளர்ச்சி, டெலிவிஷன் அறிவியலின் வளர்ச்சி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை சகோதரர்களே, 1990 வரை இந்த டிவி வைத்திருப்பவர்களுடைய வீடு தமிழ்நாட்டில் எவ்வளவு இருந்தது? ஒரு வீடு இருக்கும். ஒரு பெரிய பணக்கார வீடாக இருந்தால் ஒரு வீட்டில் இருக்கும். அதற்கு ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி வரை டிவியே கிடையாது. இந்த 1990க்கு பிறகுதான் ஒரு யூதன் என்ன செய்கிறானேயானால் சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குகிறான். சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு யூதன் என்ன செய்கிறானேயானால் உருவாக்கியதற்கு பிறகுதான் 1990க்கு பிறகு அந்த யூதனினுடைய பெயர் நாம் பார்த்தோமேயானால், நான் இன்ஷா அல்லாஹ் அந்த பயான் முடிவில் அந்த யூதனுடைய பெயரை சொல்றேன். இன்றைக்கு தனியார் சேனல்கள், ஆயிரக்கணக்கான சேனல்கள், லட்சக்கணக்கான சேனல்கள் இருக்கா இல்லையா? இன்றைக்கு இன்டர்நெட்டை உபயோகப்படுத்திருக்கா இல்லையா? இவை அனைத்திற்கும் சொந்தக்காரன் ஒரு யூதன் மட்டும்தான். ஒரே ஒரு யூதன் தான். உலகத்திலேயே 72% கடல் பகுதி, வெறும் 77% கடல், வெறும் 22 தான் மனிதர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த பூமியில் 60% தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 22%ஐயும் ஒரு மனிதன் கையிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது சேட்டலைட் யார் கையிலே இருக்கிறதோ அவன் மாத்திரம்தான் வைத்திருக்க முடியும். அந்த சேட்டலைட்டை இன்றைக்கு வரை ஒரே ஒரு யூதன் மட்டும்தான் வைத்திருக்கிறான். அவர்கள் உருவாக்கியது இந்த டிவி. இந்த டிவியின் பெயரினால் ஆபாசங்கள், அசிங்கங்களை உள்ளே இழுத்து இழுத்து போடுகிறார்கள். ஒரு சமூகம் இங்கே பார்த்து 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 பெத்த புள்ளைக்கு முன்னால் ஆபாசத்தை பார்க்கிறது, பெத்த புள்ளைக்கு முன்னால் அசிங்கத்தை பார்க்கிறது, வாப்பாவுக்கு முன்னால் அசிங்கத்தை பார்க்கிறது, மகனுக்கு முன்னால் அசிங்கத்தை பார்க்கிறது. எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் உருவாகி கொண்டே இருக்கிறது. உருவாக்கிட்டார்களா இல்லையா? முதல் விஷயம் அவருடைய கோ எஜுகேஷன் கல்வி. அந்த கல்வி இன்றைக்கு ஒவ்வொரு இரத்தத்திலும் ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு அடுத்து இந்த சேட்டலைட்டின் மூலியமாக, இந்த டிவி கலாச்சாரத்தின் மூலியமாக முஸ்லிம் சமூகத்திடத்தில் இருக்கக்கூடிய வெட்க உணர்வை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இன்றைக்கு என்னுடைய சமூகம் வெட்க உணர்வை இழந்த ஒரு சமூகமாக. இதுதான் சகோதரர்களே நம்முடைய இழப்பு. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹ் ஒரு முடியை சீவுவதற்கு கூட எந்த அளவிற்கு என்று சொன்னால் செருப்பு. ரசூலுல்லாஹ் எல்லாம் பள்ளிக்குள் வரும்பொழுது செருப்பு போட்டு தொழுவார்கள். அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வரும், பள்ளிக்குள் வரும் பொழுது செருப்பு போட்டு ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். இந்த சமயத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது செருப்பை கழட்டி தூர போட்டு விட்டார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுதே செருப்பை கழட்டி போட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் செருப்பு கழட்டிட்டாங்க. தொழுது முடிச்சுன்னு கேட்டாங்க, நீங்க ஏன் செருப்பு கழட்டினீங்க? யார சொல்ல, நீங்களும் கழட்டினீர்கள், நாங்களும் கழட்டி விட்டோம். சுப்ஹானல்லாஹ். நபியை பார்த்தா அப்படி செஞ்சிருவாங்க. நபி செத்தா அவங்களும் செத்துருவாங்க. நபி சாவ சொன்னா அவங்களும் சாவ தயாராயிருவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னார், உங்கள் செருப்புக்கு கீழே நஜீஸ் இருக்கிறது, ஆதலால் கலட்டக்கூடாது என்று சொன்னார். நீங்கள் செருப்பு போட்டு தொழுங்கள். யூதர்கள் செருப்பு போடாமல் வணங்குவார்கள் இறைவனை. சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இக்திலாஉ ஸிராத்துல் முஸ்தகீமிலே சொல்வார்கள், இன்றைய பள்ளிகள் எல்லாம்
பாய் விரித்தப்பட்ட டைல்ஸ் பள்ளிகளாக மாறிவிட்டது. உங்கள் பள்ளிக்கு என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட செருப்பை வாங்கி வைத்த அந்த சுன்னத்தை அமல்படுத்துங்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். உங்கள் வீடிலே போய் பள்ளியில் நிறைவேற்ற முடியாவிட்டால் வீட்டிலே சுத்தமான ஒரு செருப்பை உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். செருப்பு போட்டு சுன்னத்து தொழுங்கள். யூதர்களுக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவிற்கு லெட்டர் எழுதுகிறார்கள். எழுதும் பொழுது சொன்னார்கள், உங்களுடைய செருப்பு வாறுகள் கூட யூதர்களுக்கு ஒத்திருக்க கூடாது, உங்களுடைய தலைமுடி யூதர்களுக்கு ஒத்திருக்க கூடாது, உங்களுடைய ஆடை யூதர்களுக்கு ஒத்திருக்க கூடாது. அப்படி ஒத்திருந்தால் நீங்களும் அந்த குஃபார்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய கலாச்சாரத்தை அவர்களிடத்திலே திணியுங்கள். ரோம் பலஸ்தீன் அரபு நாடு கிடையாது, ஆனால் இன்றைக்கு அந்த தாய்மொழி அரபு. எகிப்து அரபு நாடு கிடையாது, ஆனால் இன்றைய தாய்மொழி அரபு. சிரியா அரபு மொழி கிடையாது, அரபு கல்ச்சர் கிடையாது, ஆனால் இன்றைய அரபு நாடுகளாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணம்? முஸ்லிம்கள் உள்ளே சென்றார்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை புகுத்தினார்கள். ஆனால் இன்றைய முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? ஆனால் டிவியை பார்ப்பார்கள், அங்கே வரக்கூடிய கலாச்சாரம் இவர்களுடைய கலாச்சாரம், அங்கே பேசக்கூடிய பேச்சு இவர்களுடைய பேச்சு. இன்றைக்கு எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு ஜும்மா பயான்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஆலிம் நினைச்சார், அவரே அறியாம வடிவேல் காமெடி அந்த அடிப்படையில் பேசுறார். எப்படி? அவரே அறியாம அந்த அளவிற்கு இதை பார்த்து 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 இன்றைக்கு நம்முடைய ரத்தத்திலே கலந்து விடும். இதுதான் இந்த டெலிவிஷன்கள். டெலிவிஷனை எதற்கு உருவாக்கினார்கள்? நீங்கள் சொன்னால் புரியாது. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பிடித்து நீ படி என்று சொன்னால் படிக்காது. இந்த செல்போனை எடுத்து நீங்க கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ளாது. ஆனால் உங்க பிள்ளைக்கு முன்னாடி அந்த செல்போனை நோண்டிட்டு நீங்க என்ன செய்யுங்க? செல்போனை நோண்டி விட்டு கீழே வச்சுட்டு போயிருங்க. அந்த குழந்தை அதே மாதிரி நோண்டும். அந்த குழந்தை என்ன செய்யும்? அதே மாதிரி. உதாரணத்துக்கு உங்க குழந்தைக்கு முன்னாடி இந்த செல்போனை எடுங்க, செல்போன் எடுத்து என்ன செய்யுங்க? கேம்ஸ் விளையாடுங்க. கேம்ஸ் விளையாண்டுட்டு கேம்ஸ் விளையாடுன்னு சொல்லாதீங்க, சும்மா அப்படி கீழே போட்டு போயிருங்க. போட்டு போனோன்னே திருப்பி நீங்க வரும்பொழுது பாருங்க, ஒளிஞ்சு நின்று அந்த பிள்ளை கேம்ஸ் விளையாண்டு கொண்டு இருக்கும். குழந்தைகளுக்கு கேட்பதை விட பார்க்கக்கூடிய சக்தி அதிகம். இதை ஒரு யூதர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தலும் யூதன் தான். குழந்தைகளுக்கு கேள்வி புலனை விட ஒரு 10 வயது வரை பார்க்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கிறது குழந்தைகளுடைய சிந்தனையில். ஆதலால் பார்க்க ரீதியாக பார்த்து கெட்டு போகக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இன்றைய குழந்தைகள் உருவாகிறது, பிறந்த உடனே அந்த டிவியில காமிக்கிறான் காதலிக்கிற மாதிரி. 2 பிள்ளைய 2 பக்கத்துல, சின்ன பிள்ளைய 2 பெட்ல போட்டு 2 பிள்ளையும் காதலிக்கிற மாதிரி, கை கொடுக்கிற மாதிரி ஒரு சீனு இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னது? காதலிச்சு கல்யாணம் முடிச்ச உடனே இந்த உம்மா இங்க சந்தோஷமா அப்படி துள்ளுவார்கள். கல்யாணம் முடிச்சுட்டாண்டா. இந்த பிள்ளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும். அந்த டிவியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசிங்கத்தையும் இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். காதலுக்காக வேண்டி அடி வாங்குவது தியாகம், காதலுக்காக வேண்டி மதத்தை துறப்பது தியாகம், காதலுக்காக வேண்டி உலகத்திலே எதையும் இழப்பது தியாகம் என்று இந்த குழந்தைக்கு அந்த டிவியில போதிக்கப்பட்டு 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 இறுதியில் அந்த குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், காதலித்தாலே உலகம் நம்மளை எதிர்க்கும்டா, காதலிச்சா மதம் தடையா இருக்கும்டா, காதலிச்சா குடும்பம் தடையா இருக்கும்டா, காதலிச்சா உலகம் தடையா இருக்கும்டா. இதெல்லாம் மீறி அந்த படத்துல எங்க தலைவன் கையை பிடிச்சான் பாத்தியா, அதே மாதிரி கையை பிடிக்கணும். ஏன்? நீங்கள் காமித்து கொடுத்ததினால் கடைசி இழுத்துட்டு ஓடிப்போம். இங்க நின்று மண்ணள்ளி போட்டு என்ன சொல்கின்றோம்? இழுத்து விட்டு ஓடி சென்று விட்டது. பின்ன நடந்தா போவா? நீ நடந்து போத மாதிரி படத்துல காமித்திருந்தால் உன்னுடைய பிள்ளைங்க நடந்துதான் போயிருக்கும். இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுடைய ஒரு குழந்தையை, 4 வயது குழந்தையை ஒரு 15 வருடத்திற்கு நீங்கள் என்னிடத்திலே தத்து கொடுத்து விட்டீர்களே, ஆனால் 15 வருடத்திற்கு பின்னால் ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் உங்களுடைய தகப்பனுடைய முகத்திலே குத்து என்று சொன்னால் குத்த தயாராக ஆகிவிடும். தகப்பனை மிதி என்று சொன்னால் மிதிக்க தயாராக ஆகிவிடும். ஏன்? இந்த கல்வி முறைகளும் இந்த கேடுகெட்ட தன்மைகளும் தான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய சமூகம் கேடுகெட்ட சமூகமாக இன்றைக்கு பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், கெசட் ஆபீஸில் இருந்து வரக்கூடிய, சென்னை கெசட் ஆபீஸில் இருந்து வரக்கூடிய ஒரு தகவல். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தாவா பண்ணுகிறோம், இஸ்லாத்தை அதிகப்படுத்தி விட்டோம் என்று நினைக்கிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டிலே முஸ்லிம்கள் வருவதை விட இஸ்லாத்தை விட்டு செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது சகோதரர்களே. ஆனால் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை வெறுத்து சென்றிருக்க மாட்டார்கள். 18 வயதிலிருந்து 25 வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அல் ஜசீரா டிவியிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. முஹம்மது இப்னு அப்துல் சலாம் என்று சொல்லக்கூடியவர் 2001 அழுது கொண்டு பேட்டியளிப்பார். ஒவ்வொரு வருடமும் 2.5 லட்சம் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் முதியவர்கள் அல்ல, குழந்தைகள் அல்ல, யாரெல்லாம் கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடங்களிலே படித்து யாரெல்லாம் மேற்குலகத்திலே போய் தங்களுடைய கல்விகளை பயின்றார்களோ அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் இரத்தங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ கலாச்சாரம். நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுடைய வீடுகளும் உங்களையும் நீங்கள் யூதர்களுக்கு அடமானம் வைத்து விட்டீர்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு தொலைவாராம், அவனை தொழும் பொழுது மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கிறான். ஒரு காப்பீர் ஒரு முஸ்லீம் பிள்ளையை எடுத்துட்டு போறான், அவன் காப்பீர் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
ஏன்? காபிரினுடைய உடையும் அப்படித்தான் இருக்கிறது, முஸ்லிமினுடைய உடையும் அப்படித்தான் இருக்கிறது. காபிரினுடைய முகமும் அப்படித்தான் இருக்கிறது, முஸ்லிமினுடைய முகமும் அப்படித்தான் இருக்கிறது. அனைத்து விதத்திலும் இன்றைக்கு குஃபார்களாக, செயல் ரீதியாக, உடை ரீதியாக, பேச்சு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, கல்வி ரீதியாக மாறிவிட்டோம். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அதாபை வானத்திலிருந்தும் எதிரிகளின் மூலியமாகவும் பூமிகளின் மூலியமாகவும் இந்த சமூகத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறான். ஆதலால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கலாச்சாரம் முக்கியம். ஒரு இளைஞன் பேசுகிறான், உனக்கு ஆட்சி வேண்டுமானால், உன்னுடைய மடிக்கு ஆட்சி வர வேண்டுமானால் உன்னுடைய கலாச்சாரத்தை இந்த சமூகத்திலே பரப்பிவிடு, உன்னுடைய மடிக்கு ஆட்சி வந்துவிடும். இதுதான் இன்றைய யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இக்திலாஉ ஸிராத்துல் முஸ்தகீமில் பேசுவார்கள், ஒரு முஸ்லிம் வீடு கட்டினால் கூட யூதனுக்கு மாற்றமாக வீடு கட்ட வேண்டும். ஒரு குஃபாரினுடைய வீடை போன்று ஒரு முஸ்லிமினுடைய வீடு இருக்கக்கூடாது என்று பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வீடுகள், எங்களுடைய குழந்தைகள், நாங்கள் அனைவரும் யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து மிக முக்கியமாக இன்றைய பர்தாக்கள். நான் சொன்னா இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு யூதர்கள் முதலிலே திட்டம் தீட்டினார்கள், முஸ்லிம்களிடத்திலிருந்து பர்தாவை எடுக்க வேண்டும். பர்தாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள், பிரச்சாரம் அவர்களிடத்தில் ஈடுபடவில்லை. அதற்கு அடுத்து ஒரு திட்டம் தீட்டினார்கள், நல்ல டிசைனான பர்தாக்கள். நீங்கள் வேண்டுமானால் நெட்டை தட்டி பாருங்கள், இந்த டிசைனான பர்தாக்கள் உருவாகக்கூடிய இடம், இதை உருவாக்கியவன் ஒரு யூதன். என்னது? இதை உருவாக்கியவன் ஒரு யூதன். இன்றைக்கு டிசைனாக வரக்கூடிய அனைத்து ஆடைகளையும் குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் நாடு. யூதன் முதலிலே வந்து பார்க்கிறான், பர்தாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறான். அந்த பிரச்சாரத்தின் மூலமாகவே இஸ்லாம் பல குஃபார்கள், பல கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். அப்பொழுது அவன் திட்டம் தீட்டுகிறான், இந்த பிரச்சாரத்தை இவர்களிடத்தில் செய்யக்கூடாது. பர்தாவுடைய நோக்கம் என்ன? மானத்தை மறைக்க வேண்டும், உடல் உறுப்புகளை மறைக்க வேண்டும், அழகை மறைக்க வேண்டும். இதை எடுத்து விட்டால் போதும். இன்றைக்கு என்னுடைய தாய்கள், என்னுடைய சகோதரிகள் ஓபாசமான பர்தாக்கள், அசிங்கமான பர்தாக்கள், பர்தாக்களினுடைய நோக்கமே அடிபடுகிறது. ஹிஜாப் என்று சொன்னால் என்ன? என்னுடைய உடம்பு, என்னுடைய உடை, என்னுடைய ஆபரணம், என்னுடைய அழகு வேற எந்த ஆடையும் கவரக்கூடாது. ஆனால் இன்றைக்கு என் தாய் போடக்கூடிய பர்தா, என் சகோதரி போடக்கூடிய பர்தாவே 10 ஆண்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது. குல்லில் மூமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன. நபியே, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்த சொல்லுங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாக்க சொல்லுங்கள், தங்கள் அலங்காரத்தை வெளியே காட்ட வேண்டாம். இன்றைக்கு அலங்காரமாகவே பர்தா மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவிற்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள், எந்த அளவிற்கு அவர்கள். இன்னும் நீங்கள் தொழக்கூடிய முசல்லாவில் கூட யூதர்கள் வந்து விட்டார்கள் சகோதரர்களே. நீங்கள் தொழக்கூடிய முசல்லாவில் கூட யூதர்கள் வந்து விட்டார்கள். இதே மாதிரி பிளைன் மக்காவில் இருந்து வரக்கூடிய ஃபத்வா இமாம் உஸைமின் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், பிளைன் முசல்லாவில் தொழுங்கள். அந்த முசல்லாக்களிலே உங்களுக்கு தெரியாமல் உருவங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கலாச்சாரம் நம்முடைய இரத்தங்களாலும், நம்முடைய உடைகளாலும், நம்முடைய சிந்தனையாலும் உருவாக்கப்பட்டு விட்டது சகோதரர்களே. இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்றால் எப்படி மற்ற மதத்திற்கு வணங்குவதை போன்றுதான் நம்முடைய இஸ்லாமும் இன்றைக்கு வணங்குவதை போன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளில் உள்ள மார்க்கம் அல்ல சகோதரர்களே. ஒவ்வொரு விஷயத்திலும் தங்களுடைய சிந்தனை, தன்னுடைய முடி, தன்னுடைய ஆடை, தன்னுடைய நடை, நான் அதை தான் சொன்னேன், செருப்பு கூட ஒரு யூதனுக்கு மாற்றமாக போடுங்கள் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் நாம் முடிவெடுப்போம். இன்றைய நம்முடைய பிரச்சனைக்கு மிக மூலதான காரணம் அல்லாஹ் சொல்வதை போன்று, வலன் தருதா அன்கல் யஹூத் வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தகும். நபியே, யூத நஸாராக்களுடைய கலாச்சாரத்தை நீ பின்பற்றாதவரை அவர்கள் உன்னை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். குல், நீ சொல், இன்ன ஹுதல்லாஹி வல் ஹுதா, என்னுடைய நேரான வழி என்னுடைய ரப்பு எனக்கு காமித்து விட்டான். வல இனித்தபாத் அஹ்வா ஆகும், அதற்கு பிறகு நீ பின்பற்றினால் அஹ்வா ஆகும், அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களினுடைய அந்த கல்ச்சரை நீ பின்பற்றினால், மாலக மினல்லாஹி மின் வலியி வலா நஸீர், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உனக்கு உதவி செய்பவன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உன்னை பாதுகாப்பவன் யாரையும் நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய். இன்றைக்கு முஸ்லிம்கள் தாக்கப்படுவதற்கு, அழிக்கப்படுவதற்கு அனைத்து பிரச்சனையும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை, முஸ்லிம்கள் தங்களுடைய குர்ஆனை விட்டுவிட்டார்கள். அல்லாஹ் இன்றைக்கு உதவியை எடுத்து விட்டான். நீங்கள் மீண்டும் இந்த குர்ஆனின் பக்கம், குர்ஆனிய கலாச்சாரத்தின் பக்கம் உங்கள் குழந்தைகளை, உங்கள் வீடுகளை, உங்கள் தாயை, உன் சகோதரியை, உன் மகனை,
நீ உருவாக்கினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். ஏன்? பதிலிலே உதவிய அதே அல்லாஹ் தான் இன்றைக்கும் அல்லாஹ்வாக இருக்கிறான். கியாம நாள் வரை அவன் தான் அல்லாஹ்வாக இருப்பான். ஆதலால் நாம் மாறினால் போதும். கலாச்சார ரீதியாக மாறுங்கள். இந்த யூத கலாச்சாரத்தை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் மாறினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறான் என்ற ஒரு நற்செய்தியோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ். குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஃபு அன்னி வ அன்கும்.